குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ். சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். நுகர்வோர் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நுகர்வோருங்கிறவங்க ஒரு பொருளையோ ஒரு சேவையோ விலை கொடுத்து வாங்கும்பொழுது நம்ம நுகர்வோர் ஆகிறோம். ஸோ நுகர்வோருடைய உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் 2019 பழைய சட்டத்தை ரிப்பீல் பண்ணிட்டு புதிதாக இயற்றப்பட்ட சட்டம். அதில் நுகர்வோருடைய உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு 6 உரிமைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் டு சேஃப்டி, பாதுகாப்பிற்கான உரிமை. அதாவது நமக்கு உடலுக்கோ தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் அல்லது சேவைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய உரிமை, ரைட் டு சேஃப்டி. ரெண்டாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் அறியும் உரிமை. ஒரு பொருளையோ ஒரு சேவையோ பற்றிய முழுமையான தகவல்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதை அறிந்து கொள்ளக்கூடிய உரிமை நம்மளுக்கு நுகர்வோரா இருக்கு. மூணாவது ரைட் டு சாய்ஸ், தேர்வு செய்யும் உரிமை. நமக்கு வேண்டிய பொருளை நாமளே தேர்வு செய்யக்கூடிய உரிமை நம்மளுக்கு இருக்கு. அதை நம்ம தலையில கட்ட பார்க்க கூடாது. ஆக்சுவலா கடையில போறோம், ஒரு பொருள் வாங்க போறோம்னாக்கா அவங்களுக்கு வேணுங்கிறத நம்மள வாங்க வைக்க அவங்க திணிக்க கூடாது. நம்மளே தேர்வு செய்யக்கூடிய ஒரு உரிமை நுகர்வோரா நம்மளுக்கு இருக்கு. நான்காவது பாத்தீங்கன்னாக்கா ரைட் டு ரெப்ரசன்டேஷன் அல்லது ரைட் டு பி ஹர்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு விலை ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த விலை ஏற்றத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை நுகர்வோரா நம்மளுக்கு இருக்கு. அதுதான் ரைட் டு ரெப்ரசன்டேஷன் இன் தி அப்ரோப்ரியேட் ஃபோரம். எந்த ஒரு ஃபோரம்லயும் நம்மளுடைய குரலை நம்ம ரைஸ் பண்றதுக்கான ஒரு உரிமை. ஐந்தாவது உரிமை ரைட் டு ரெட்ரஸ், அதாவது தீர்வு காணும் உரிமை. ஏதான ஒரு பிரச்சனை வருது, ஒரு பொருளோ ஒரு சேவையோ வாங்குறோம், அதுல ஏதான ஒரு குறைபாடு ஏற்பட்டால் நம்ம அதற்கான தீர்வை காண்ற ஒரு உரிமை. ஆறாவது உரிமை ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன், நுகர்வோர் கல்விக்கான உரிமை. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நுகர்வோரா நம்மளுடைய உரிமைகள் என்ன, ஒரு பிரச்சனைனா நம்ம எப்படி எங்க அணுகணும், என்ன மாதிரி நம்ம தீர்வு காணணும் அப்படிங்கறதுலாம் நம்ம நுகர்வோரா தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா அன்றாடம் நிறைய பொருட்கள் சேவைகளை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தி தெரிந்து கொள்வதற்கு அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு நம்மளுக்கு வர்றதுக்கு அந்த கன்சியூமர் எஜுகேஷன், நுகர்வோர் கல்விக்கான உரிமை நம்மளுக்கு இருக்கு. இந்த 6 உரிமைகள் நம்மளுடைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நுகர்வோரா நம்ம ஒரு பொருளோ சேவையோ வாங்குறோம், அதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி வாங்குறோம், அந்த டிவி ஒழுங்கா வேலை செய்யல, வாங்கின 1 மாசத்துலயே அது ஃபால்ட் ஆகுது, அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்றோம், ஆக்ஷன் எடுக்கல, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பொருளையோ சேவையோ வாங்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம பில்லு மறக்காம கேட்டு வாங்க வேண்டிய ஒரு ஐட்டம் பில். அது மாதிரி இப்போ ஏதான ஒரு அக்ரிமெண்ட், இப்போ ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்லாம் சொன்னாக்க அதுக்கான ப்ராப்பரான அக்ரிமெண்ட், அதோட ரிலேட்டட் ப்ரோஷர்ஸ், மேனுவல்ஸ். ஏன்னா அந்த ப்ரோஷர்ல தான் அந்த ப்ராமிஸ் இருக்கும், என்ன உங்களுக்கு நாங்க வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சர்வீஸ் ப்ரொவைடரோ அந்த பில்டரோ, வீடு வாங்குறேங்கிற பட்சத்துல ஒரு பில்டர், ஸோ அவங்க என்ன ப்ராமிஸ் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் அந்த ப்ரோஷர்ல இடம் பெற்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரோஷர்ஸ் அதெல்லாம் ரீடைன் பண்ண பத்திரமா, அது ரொம்ப முக்கியமானது. அண்ட் அந்த பில் தான் நீங்க அந்த பொருளையோ அந்த சேவையோ வாங்கியிருக்கீங்கிறதுக்கான ப்ரூஃப். ஸோ அந்த பில்லை பத்திரமாக வைக்கணும், பேமெண்ட் ரெசீட் மெயினா. ஸோ அதை பத்திரமாக வைக்கணும். அது தவிர வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, எனி டாக்குமெண்ட், இப்போ இன்சூரன்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க இன்சூரன்ஸ் பாலிசி டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த பாலிசி டாக்குமெண்ட் பத்திரமா வைக்கணும். ஸோ இதெல்லாம் ரீடைன் பண்ண வேண்டிய, ஏன்னா நாளை முன்ன பிரச்சனைன்னு வரும்பொழுது இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நம்மளுக்காக பேசும். அதனால ரொம்ப முக்கியம், இதை ரீடைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஒரு பொருளோ சேவையோ வாங்கிட்டோம், நம்ம அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணணும்னா, ஆப்போசிட் பார்ட்டிக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். என்ன பண்ணணும், அவங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் பண்ணலாம், பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, அவங்க கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி டிவி வேலை செய்யல, நீங்க கொடுத்த இந்த சர்வீஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, அதனால அதை இமீடியட்டா அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஸோ அவங்க 2 தடவை ஃபோன் பண்ணிட்டு அவங்க பதில் ஒழுங்கா வரல, இல்லாட்டி ரெஸ்பாண்ட் பண்ணல, ஆள் அனுப்பல அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் ரைட்டிங்ல
இமெயில் அல்லது ஒரு லெட்டர் அவங்களுக்கு எழுதி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது எங்களுக்கு, நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் தீர்வு கொடுக்கணும், நாங்கள் ஏற்கனவே ஃபோனில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம், இத்தனை நாள் ஆயிடுச்சு நீங்கள் பதில் கொடுக்கல, இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும், இந்த பிரச்சனையை தீர்க்கணும். ஒன்றா அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், இல்லை அதை ரிப்பேர் பண்ண முடியாதுலனாக்கா ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணணும். அந்த ரைட்டிங்லேயும் கொடுத்துட்டு அவங்க வந்து அதுக்கும் வந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்க அடுத்த ஸ்டெப்பாக வந்து there are several support channels இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ஸும் வந்து கன்சியூமர் ஹெல்ப்லைன்ஸ் நடத்துகிறாங்க. பட் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவான நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைன்னு வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். எனி ப்ராப்ளம், எனி கன்சியூமர் இஷ்யூக்கு யூ கேன் ஆக்சுவலி அப்ரோச் தெம். அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்ம பல விதங்களில் நம்ம அவங்கள அப்ரோச் பண்ண முடியும், அவங்கக்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட்டை கொண்டு போக முடியும். ஒன்று வந்து கால் நம்பர் இருக்குது 1915 அப்படின்ட்டு நம்பர். அந்த நம்பரில் நம்ம வந்து கால் பண்ணி கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம் 1915. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ டோல் ஃப்ரீ நம்பர். ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது 1800114000 அப்படின்னு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. நம்பர் ரிப்பீட் பண்ணுறேன் 1800114000. இது வந்து டோல் ஃப்ரீ நம்பர். அது தவிர வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப் ஒரு எஸ்எம்எஸ் பண்ணலாம். அந்த நம்பர் வந்து 8800001915. ரிப்பீட் பண்ணுறேன் 8800001915. ஸோ இந்த இதுலேயும் நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதோட அவங்களோட வெப்சைட் வந்து consumerhelpline.gov.in. இது வந்து அவங்களோட வெப்சைட் டீட்டெயில். அது தவிர பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஆப் இருக்குது, NCH ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அது மூலியமாக கூட நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி there are several ways by which we can actually register a complaint. ஜாகிருதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வச்சுருக்காங்க. அந்த ஜாகிருதியில் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஃபைலிங் வந்து அந்த எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ த்ரூ தேட் ஆல்சோ வி கேன் ஃபைல். ஸோ இந்த மாதிரி பல வேஸில் வந்து இந்த நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைனில் நம்ம அப்ரோச் பண்ணோம்னாக்க அதில் அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை அந்த கம்பெனிஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி அதுக்கான தீர்வு கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்கேஸ் எங்களை மாதிரியான கன்சியூமர் குரூப்ஸும் we have a help desk and எங்களுடைய ஹெல்ப் டெஸ்க் மூலமா நாங்கள் எங்ககிட்ட வர கம்ப்ளைண்ட்ஸை வந்து நாங்கள் கம்பெனிஸ்க்கு ரெப்ரசன்ட் பண்ணி அதற்கான தீர்வு, சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணுறோம். இதுலேயும் தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைனும் அதுதான் பண்ணுறாங்க. எங்களை மாதிரி கன்சியூமர் குரூப்ஸும் அதுதான் பண்ணுறோம். கன்சியூமரை வந்து நுகர்வோர் குறைதீர் ஆணையங்கள், தட் இஸ் கன்சியூமர் கமிஷன்ஸ், கன்சியூமர் கோர்ட்ஸ் பேசிக்கலி. பட் அதை வந்து கோர்ட்டுன்னு நம்ம சொல்கிறது இல்லை. ஏன்னா கோர்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து இன்டிமிடேட்டிங்காக இருக்கும். ஒரு கன்சியூமருக்கு வந்து ஐயோ ரொம்ப வருஷம் எடுக்குமோ, அங்கே உள்ளே போனாக்க ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபியர், ஒரு இது வருமோ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த கோர்ட்டுங்கிற டேர்மே யூஸ் பண்ணுறதில்ல. தே ஆர் கால்ட் அஸ் கமிஷன்ஸ், கன்சியூமர் கமிஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். குவாசி ஜுடிஷியல் செட்டப் அது. ஸோ அந்த கன்சியூமர் கமிஷன்ஸை அப்ரோச் பண்ண சொல்லி நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் கன்சியூமர்ஸ்க்கு. கன்சியூமர் கமிஷன்ஸ்ன்னு சொல்லும்பொழுது 3 லெவலில் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரிசல் கமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டேட் லெவலில் வந்து ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரிசல் கமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நேஷ்னல் லெவலில் வந்து நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரிசல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 லெவல்ஸில் இருக்குது. டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிறது மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கும். ஸ்டேட் கமிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்டோடைய கேபிட்டலில் இருக்கும். அண்ட் நேஷ்னல் கமிஷன் வந்து டெல்லியில் இருக்கும். அண்ட் அதில் உட்கார்ற அதை கேஸை கேட்குறவங்க, ஹியர் பண்ணுறவங்கள வந்து நம்ம ஜட்ஜஸ்ன்னு சொல்கிறது இல்லை, அவங்கள வந்து பிரசிடென்ட் அண்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பிரசிடென்ட்டு 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் கமிஷனில், ஸ்டேட் கமிஷன்ஸ்லாம். அப்புறம் ஏன்னா அதை வந்து நுகர்வோர் எளிதில் அணுகக்கூடியதான ஒரு இடமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்டென்ட் ஆக்சுவலாக. இதில் வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நுகர்வோர் ஆணையங்களை அணுகிறதுக்கு முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு லாயரை என்கேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய கேஸை ஒரு வக்கீல் எடுத்து ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே நுகர்வோராக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம். நீங்களே உங்களுடைய கேஸை ஆர்கியூ பண்ணலாம் அந்த கமிஷனில் போய். அதனால தான் வந்து அது எளிதில் அணுகக்கூடியதாக பயமுறுத்தக்கூடாத ஒரு இடமா இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி பேர் எல்லாமும் கமிஷன், பிரசிடென்ட், மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி
அதுக்கு வச்சிருக்காங்க. நம்ம வந்து எல்லா பேப்பரையும் பத்திரமா வைக்கணும். இன்கேஸ் ஏதானும் ப்ராப்ளம் வந்து அந்த கம்பெனி நம்மளுக்கு தீர்வு கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க அடுத்து நம்ம இங்க கேஸ் ஃபைல் பண்ண போகும்பொழுது இந்த பேப்பர்கள் தான் நம்மளுக்கு முக்கியமா நம்ம டாக்குமெண்ட்ஸ், அதெல்லாம் தான் நம்மளுக்கு நம்மளுடைய கேஸ் நம்மளுக்காக வாதாடக்கூடிய விஷயமா இருக்கிறது இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் ஆக்சுவலா. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் அப்படின்னாக்க நம்மளுடைய வாங்கும் பொருள் அல்லது சேவையின் விலை வந்து 50 லட்சத்திற்கு கீழே இருந்தால் நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்ல போய் அந்த ரெலவெண்ட் டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்ல போய் நம்ம கேஸை ஃபைல் பண்ணலாம். இன்கேஸ் நம்ம வாங்குற பொருளோ அல்லது சேவையினுடைய விலை 50 லட்சத்திற்கு மேல் 2 கோடிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து ஸ்டேட் கன்சியூமர் கமிஷன் நேரடியாக ஸ்டேட் கமிஷன்ல வந்து நம்ம வந்து கேஸை ஃபைல் பண்ணலாம். நம்ம வாங்குற பொருள் அல்லது நம்ம எடுக்கிற சேவை வாங்குற சேவையோட விலை 2 கோடிக்கும் மேல இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நேரடியாக நம்ம தேசிய நுகர்வோர் ஆணையம் அதான் நேஷனல் கமிஷன்ல கம்ப்ளைண்ட்டை நம்ம ஃபைல் பண்ணலாம். ஸோ 2 கோடிக்கு மேல ஒரு வில்லா வாங்குறோம் அப்படின்னாக்கா அந்த வில்லாவுடைய விலை 2.5 கோடி அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அப்போ அந்த வில்லா நம்ம அந்த பில்டர் கிட்டேருந்து வாங்கும்பொழுது அந்த டெவலப்பர் பில்டர் கிட்டேருந்து வாங்கும்பொழுது அதில் ஏதாவது சேவை குறைபாடுகள் இருக்கு, அவங்க ப்ராமிஸ் பண்ணுறத நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் தரேன்னு சொல்கிறாங்க தரல, இல்லை ஒரு கம்யூனிட்டி ஹால் ஒரு கிளப் ஏதாச்சும் ஒன்று ப்ராமிஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கல, அந்த மாதிரி முடித்து தர்றதுக்கான டைம் அவங்க சொன்னதை காட்டிலும் ரொம்ப அதிக டிலே பண்ணுறாங்க, நீங்கள் எவ்வளோ எழுதி கேட்டாலும் அவங்க பதில் ப்ராப்பராக கொடுக்கல, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம வந்து நேஷனல் கமிஷனில் தேசிய நுகர்வோர் ஆணையத்தில் கேஸை ஃபைல் பண்ணலாம். ஏன்னா அந்த வீட்டோடைய விலை வந்து 2.5 கோடி. ஸோ இதுதான் வந்து அந்த கன்சியூமர் கோர்ட்ஸோடைய அமைப்பு. அண்ட் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஒன்றும் ஃபீஸ் கிடையாது. எகெயின் அதுவும் வந்து நுகர்வோருக்கு வந்து எளிதில் அவங்கள என்கரேஜ் பண்ணணும், அவங்க வந்து நிறைய அவங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுறதுக்காக அவங்க வந்து நுகர்வோர் ஆணையங்களை அணுகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபீஸ் இல்லாமல் ரொம்ப நாமினலாக தான் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து நீங்க வாங்கும் பொருள் அல்லது சேவையோடைய விலை வந்து 5 லட்சத்திற்கு கீழே இருந்துச்சுனாக்க நீங்க கன்சியூமர் கமிஷன்ல கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ஃபீஸே கிடையாது. 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் இருந்துச்சுனாக்க 200 ரூபாய் ஃபீஸ். 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம் வரைக்கும் நீங்க வாங்குற பொருள் அல்லது சேவையுடைய விலை இருந்தால் 400 ரூபாய் ஃபீஸ். 20 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரைக்கும் இருந்தால் 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு. அது மாதிரி ஸ்டேட் கமிஷனில் 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் நீங்கள் வாங்குற பொருள் அல்லது சேவையுடைய விலை இருந்தால் 2000 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் கட்டணும் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு. 1 கோடிக்கு மேலே 2 கோடிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க 2500 ரூபாய் நீங்கள் கட்டணும். 2 கோடியிலேருந்து 4 கோடி வரைக்கும் இருந்துச்சுன்னு சொன்னாக்க 3000 ரூபாய். இந்த மாதிரி ஃபீஸ் வந்து போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் வந்து 7500 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும் ஆக்சுவலாக. அதனால வந்து ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக கிடையாது அப்படிங்கிறது தான். அண்ட் வந்து என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ கேஸை ஃபைல் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக எப்படி இருக்கணும், ஒரு டிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஃபைல் பண்ணுறீங்க, ஒரு லாயரை என்கேஜ் பண்ணாமல் நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க சிம்பிளாக வந்து உங்களுக்கும் யார் ஆப்போசிட் பார்ட்டியோ அவங்களோட பேர் போடுவீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ப்ராடக்ட் எப்போ வாங்கினது, இல்லை சர்வீஸை என்னைக்கு எடுத்தது, எவ்வளோ விலை கொடுத்து அதை வாங்கினீங்க, அதுக்கப்புறமா அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க அதில், அதுக்கப்புறமா என்ன பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் எத்தனை தடவை நீங்கள் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கீங்க, அவங்களோட ஃபோனில் பேசினது, அவங்களோட மெயிலில் கம்யூனிகேட் பண்ணது, லெட்டர் போட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க என்ன பதில் கொடுத்தாங்களா கொடுக்கலையா, கொடுத்தாங்கன்னா என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே ஃபேக்ட்ஸ் அப்படியே நரேட் பண்ணிட்டு கடைசியில் உங்களுடைய ப்ரேயர் என்ன, உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கடைசியில் வந்து சொல்லிட்டு, இதில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நஷ்ட ஈடு. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வாங்கின பொருள் சேவையோடைய விலை அதை வந்து நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க, இல்லாட்டி அவங்க வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்க போகிறீங்க. அதை தவிர நீங்கள் வந்து நஷ்ட ஈடு ஃபார் த மென்டல் அகனி மன உளைச்சலுக்கான நஷ்ட ஈடு நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் கேட்க முடியும்.
ஸோ உங்களோட ப்ரேயரில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த பொருளுடைய விலை அது என்னவோ அதை கேட்க போகிறீங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரியான சேவை குறைபாடுனால அல்லது அந்த ப்ராடக்ட் வந்து டிஃபெக்டிவாக இருந்துட்டனால நான் இவ்வளோ விலை கொடுத்து நான் வாங்கினேன், அதனால எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு, அதனால அதுக்கு எனக்கு இவ்வளோ ரூபா அவங்க நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ன வேணுமோ அதையும் கேட்க போகிறீங்க. அது தவிர அதுக்கான வட்டி, அந்த இதுக்கு என்ன வேணுமோ அந்த வட்டி காம்போனன்ட் இருக்குதுன்னு சொன்னாக்கா அது என்னங்கிறது இன்ட்ரெஸ்ட் காம்போனண்ட்டை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. அது தவிர வந்து லிட்டிகேஷன் காஸ்ட், ஏன்னா நீங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதுனாக்கா உங்களுக்கு மினிமம் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா, நீங்கள் போகிறது வர்றது, உங்களுடைய டைமு, உங்களுடைய எனர்ஜி, அதுக்கான ஸோ அந்த லிட்டிகேஷன் காஸ்ட், அந்த கேஸ் நடத்துறதுக்கான செலவு, ஸோ அந்த ஒரு அமௌண்ட், இதெல்லாமே நம்ம வந்து நம்மளோட ப்ரேயரில் இதுதான் கேட்போம். கேட்டு போட்டு நீங்கள் வந்து ஃபைல் பண்ண வேண்டியது. ஸோ இதில் வந்து நீங்கள் முக்கியமாக நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்கும், அந்த பேமெண்ட் ரெசீட்டு, அது தவிர அந்த கம்யூனிகேஷனுக்கான இது எல்லாமே நீங்கள் அனக்ஷர்ஸாக ஒரு ஃபேக்ட்டும் போடும்போது அதுக்கு அனக்ஷர் 1, 2 அப்படின்னு சொல்லி அதோட தொடர்பான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் கேஸை ஃபைல் பண்ணுவீங்க. பண்ணின உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண உடனே அது வந்து பார்த்துட்டு அது வந்து ஏற்கக்கூடியதாக இருக்கா என்னங்கிறத பார்த்துட்டு அதை வந்து நம்பர் பண்ணுவாங்க. இன்கேஸ் அதில் ஏதாவது தவறு இருக்குதுன்னு சொன்னாக்கா திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. திருப்பி நீங்கள் கரெக்ஷன் பண்ணி திருப்பி ஃபைல் பண்ண வேண்டி வரும். அது நம்பர் பண்ணதுக்கப்புறமா ஆப்போசிட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் போகும். ஸோ ஆப்போசிட் பார்ட்டிக்கு டைம் கொடுப்பாங்க அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கப்புறமா எவிடன்ஸ் என்ன கொடுத்துருக்கோமோ அதை எக்ஸாமின் பண்ணி ஹியரிங் நடத்தி ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தோடைய இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னா ஸ்பீடி ரெட்ரெஸ், தீர்வு வந்து சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்க, ஆப்போசிட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் கொடுத்த காலத்திலிருந்து 3 மாதங்களுக்குள்ளாக ஒரு கேஸை எடுத்து முடிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கேஸ் டெஸ்டிங் ஏதாச்சும் இன்வால்வ் லேபரேட்டரிக்கு போய் டெஸ்டிங் ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதான அடல்ட்ரேஷன், கலப்படம் தொடர்பான அந்த மாதிரியான லேபரேட்டரி டெஸ்டிங் போக வேண்டியிருக்குன்னு சொன்னாக்க 150 நாட்களுக்குள்ளாக தீர்வு கொடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலயே தான் இதை வந்து கோர்ட்டுன்னு சொல்லலை. கோர்ட்டுன்னு சொன்னாக்கா நம்ம வந்து பல வருடங்கள் இழுத்து அடிச்சிடுவாங்க. பட் சிவில் கோர்ட்ஸ், நார்மல் சிவில் கோர்ட்ஸ் மாதிரி இல்லாமல் கன்சியூமர் இதில் வந்து சீக்கிரமாக தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அண்ட் என்ன மாதிரியான ரிலீஃப் கொடுப்பாங்கன்னா, ஒன்று நம்மளுடைய பணத்தை ரீஃபண்ட் பண்ண சொல்கிறது. இது எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காங்களோ அந்த பணத்தை நீங்கள் ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ரீப்ளேஸ் பண்ணுறது. இதுக்கு பதிலாக இன்னொரு புது பொருளாக, இப்போ டிவி வந்து டிஃபெக்டிவாக இருக்குது நம்ம வாங்கினது அப்படின்னு சொன்னாக்க அந்த டிவிக்கு பதிலாக இன்னொரு டிவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடலாம். பணத்துக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட், இதே மாதிரி இன்னொரு டிவியை நீங்கள் கொடுக்கணும் புதுசாக அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கு ஆர்டர் போடலாம். என்னன்னாக்கா அட் டைம்ஸ் வந்து ரிப்பேர் கூட ஆர்டர் பண்ணுவாங்க. அதை வந்து சரி பண்ணி நல்ல பொருளாக அவங்களுக்கு கன்சியூமருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஆர்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு காம்பன்சேஷன் ஒரு அடிஷ்னல் காம்போனண்ட், நஷ்ட ஈடு அப்படிங்கிறது, ஸோ அதுவும் கிடைக்கும். அது தவிர வந்து இப்போ ஒரு பெரிய லெவலில் ஒரு முறையற்ற வணிக முறை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் நடக்குதுன்னு சொன்னால் அந்த மாதிரியான முறையற்ற வணிக முறையை இம்மீடியட்டாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியும் இந்த கன்சியூமர் கமிஷன்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க அந்த கம்பெனிஸ்க்கு. என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இஷ்யூஸ் இருக்குது. கன்சியூமர் கோர்ட்ஸில் ஃபைல் ஆகிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக. உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸு, டிவி வாங்குறாங்க. அந்த டிவி வந்து வாரண்டி பீரியடுக்குள்ளேயே அது வேலை செய்யாமல் போகுது. ஸோ கம்பெனிக்கு வந்து அவங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இந்த கன்சியூமரு இந்த மாதிரி எவ்வளோ தெரியுமா, அதோட விலை வந்து 1,42,000 ரூபாய் அந்த டிவியோட காஸ்ட். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கம்பெனிலேருந்து வந்து ஆள் பார்க்குறாங்க, பார்த்து அதை ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ கன்சியூமர் வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுங்க, டிவி தான் வேலை செய்யலையே அப்படின்னு சொல்லி. பட் கம்பெனி வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பதில் ப்ராப்பராக கொடுக்காம இழுத்தடிச்சு கன்சியூமரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸோ கன்சியூமர் வந்து போய் கன்சியூமர் கமிஷனில், டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கமிஷனில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு ரீசெண்டான ஒரு ஆர்டரு, கன்சியூமர் கமிஷன் வந்து அந்த டிவியை வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லிட்டு அவங்கள மன உளைச்சல் 1,50,000 ரூபாய் கொடுத்துட்டு
டிவி வந்து வேலை செய்யாம அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடைக்காம அதை வாங்கின பர்பஸும் சால்வ் ஆகாம ஒரு என்ஜாய் பண்ணணும்னு வாங்குறாங்க. ஸோ அதுவும் நடக்கல அப்படிங்கிறப்போ ரொம்ப மன உளைச்சல் ஏற்படும் இல்லையா. ஸோ அந்த மன உளைச்சலுக்கான ஒரு நஷ்ட ஈடியும் வழங்க சொல்லி அந்த கேஸ் நடத்துவதற்கான ஒரு லிட்டிகேஷன் காஸ்டையும் போட்டு அவார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்னொரு இன்சிடென்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸ், மருத்துவ சேவையில் வந்து ஒரு குறைபாடு, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பல்லு ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த டென்டிஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அவங்க வந்து வாயில் ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன் கொடுக்காம பண்ணினதுனால, சேஃப்டி இது வைக்காம பண்ணினதுனால அது வந்து அவருடைய உணவு குழாய் உள்ளே போயிடுச்சு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதை வந்து எடுக்கிறதுக்காகன்னு சொல்லி மேற்கொண்டு அவர்கிட்ட ஒழுங்கான கன்சென்ட் வாங்காமல் அவங்களுக்கு எண்டோஸ்கோப்பி எதையோ பண்ண போய் அந்த மாதிரி அது வேற ஏதோ பண்ணி அதுக்கப்புறமா ஃபைனலாக அதை எடுத்துட்டாங்க வெளியில். பட் வந்து இந்த மாதிரியான சேவை குறைபாடுகள் நடந்தனால அவர் வந்து கன்சியூமர் கமிஷனில் போய் இந்த மாதிரி எனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும், எனக்கு இந்த மாதிரி ரொம்ப வலியும் இருந்திருக்கு, ப்ளஸ் அவர் மன உளைச்சலும் ஏற்பட்டதுனால நஷ்ட ஈடு வேணும்னு கேட்டு அவருக்கு நஷ்ட ஈடு கிடச்சிருக்கு. இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ் மெடிக்ளைமு பாலிசி அவங்களுக்கு வந்து 5 lakhs கவர் இருக்குது. அண்ட் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், அதாவது முன்னாடியே நம்மளுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்சூரன்ஸ் மெடிக்ளைம் பாலிசி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே ஏதானும் நோய், ஏதானும் ஒரு சர்ஜரி ஏதானும் ஆயிருக்குனாக்கா அதை வந்து நம்ம தெரியப்படுத்திடணும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. இல்லைன்னா பின்னாடி கிளைம்னு வரும்பொழுது அதை காரணம் சொல்லியே உங்களுடைய கிளைமை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா டயபெட்டிக் அவங்களோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷனை அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க கம்பெனிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 1 வாரம் 10 நாள் ட்ரீட்மெண்ட் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஒரு ஃபியூ லேக்ஸ் 2 லட்சமோ என்னவோ ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவாயிருந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து அட்மிட் ஆன உடனே கேஷ்லெஸ்க்கு போயிருக்காங்க. கம்பெனி வந்து உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு வந்து என்டைட்டில்மெண்ட் இல்லை, உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காத ஒரு இதுவாயிருச்சு. ஸோ இந்த கன்சியூமர் வந்து உடனே வந்து கன்சியூமர் கமிஷனில் போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க சொன்ன ரீசன் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸை டிஸ்க்ளோஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆக்சுவலாக அவங்க பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவங்க கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல் பணத்தையும் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிவிட்டு, அது தவிர அவங்களுக்கு காம்பன்சேஷனும் அவார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கன்சியூமர்ஸ் வந்து போய் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு தீர்வுகளும் நல்ல நியாயமான ஒரு கன்சியூமர் இஷ்யூவாக இருந்தாக்கா அவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் வந்து நிறையா கிடச்சிட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இன்கேஸ் இப்போ டிஸ்ட்ரிக்ட் கமிஷனில் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க, அந்த கேஸில் வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரல ஃபார் சம் ரீசன், அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு அது நியாயமாக படலை அப்படின்னு தோணுச்சுன்னாக்கா நீங்கள் வந்து அப்பீல் பண்ணலாம், மேல்முறையீடு பண்ணலாம் ஸ்டேட் கமிஷன் முன்னாடி. அதே மாதிரி ஸ்டேட் கமிஷனில் நடத்தப்படுற கேஸு அண்ட் நீங்கள் அப்பீல் போடுற கேஸும் கூட அங்கே தீர்வு உங்களுக்கு கிடைக்கலனாக்கா நீங்கள் அதுக்கு மேலே நேஷனல் கமிஷன்லேயும் வந்து தேசிய நுகர்வோர் ஆணையத்திலையும் நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம். அதற்கான ப்ரொவிஷன்ஸு சட்டத்தில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் கூட நேஷனல் கமிஷன்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டில் கூட அப்பீல் போகலாம். நிறைய கேசஸ் அந்த மாதிரியும் டிசைட் ஆகிருக்கு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கூட டிசைட் ஆகியிருக்கு. டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த டைமில் நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னாக்கா அதுக்கு லிமிட்டேஷன் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு பிரச்சனை வருது எனக்கு, நான் வந்து டிவி வாங்கி ரிப்பேர் ஆகிட்டு நான் வந்து உங்கள் கம்பெனிக்கு எழுதுறேன், அவங்க கிட்டேருந்து பதில் இல்லை, அதுக்கப்புறம் திருப்பி 2-3 தடவை பேசி பார்க்குறேன், அதுக்கப்புறமா நான் அதை பேசாமல் விட்டுட்டு ஒரு 2 வருஷம் கழித்து திருப்பி என்னோட டிவி சரியா இல்லை, நான் அன்றைக்கே நான் மெயிலெலாம் போட்டேன், அவங்க பதிலே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்சியூமர் கமிஷனில் போய் கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா இல்லை. அதுக்கு வந்து 2 years லிமிட்டேஷன் பீரியட் இருக்குது. அந்த 2 வருடங்களுக்குள்ளாக நம்ம வந்து கேஸை ஃபைல் பண்ணி ஆகணும். அதனால நம்ம எவ்வளோ பிக்கப் பண்ணுறோமோ ரெலவன்ஸ் இருக்கும், நம்மளும் சீரியஸாக இருக்கும் அந்த இஷ்யூவில், நம்மளுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும், ஒரு ரெலவன்ஸ் இருக்கும். அதனால இம்மீடியட்டாகவே அந்த கேஸை ஃபைல் பண்ணுறதுங்கிறது நல்லது. லிமிட்டேஷன் பீரியடுங்கிறது 2 வருஷம். 2 வருஷத்துக்கு மேலே நம்ம வந்து பண்ணவே முடியாது. 2 வருஷத்துக்கு மேலே நம்ம இன்கேஸ் ஏதாவது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணோம்னா we will have to request for கண்டினியூஷன் ஆஃப் டிலே, எக்ஸ்பிளைன் பண்ணோம் எதனால நம்ம வந்து 2 வருடங்கள் கழித்து நம்ம ஃபைல் பண்ணுறோம், அதுக்கு நியாயமான காரணங்கள் என்னங்கிறத
நம்ம கமிஷனில் எடுத்து சொல்லி அவங்க அதை அக்செப்ட் பண்ணினாங்கன்னா அது மாத்திரம்தான் வந்து நம்ம கேஸை ஃபைல் பண்ணவே முடியும். அதனால லிமிடேஷன் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம மனதில் ஞாபகமாக வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக்சுவலாக தட் இஸ் அ ப்ரிஸ்கிரைப் டைம். ஆக்சுவலாக அந்த ப்ரிஸ்கிரைப் டைம்குள்ளே நம்ம வந்து அப்பீல் பண்ணி ஆகணும். அந்த ஆர்டர் காப்பி டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்லேருந்து நம்மளுக்கு ஆர்டர் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஆர்டர் காப்பி கையில் வந்ததுலேருந்து 45 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து அப்பீல் ஃபைல் பண்ணி ஆகணும். அதை தாண்டி நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா சஃபிஷியண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரீசன்ஸ் கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து டிலேவை கண்டோன் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி கமிஷனில் அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்க அக்செப்ட் பண்ணினால் நம்ம ஃபைல் பண்ணலாம் கேஸ். ஸோ 45 டேஸ் டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்லேருந்து ஸ்டேட் கமிஷனில் ஃபைல் பண்ணுறதுக்கு, ஸ்டேட் கமிஷன்லேருந்து நேஷனல் கமிஷனில் ஃபைல் பண்ணுறதுக்கு அகெயின் 30 டேஸ், 30 நாட்களுக்குள்ள ஆர்டர் கையில் வந்ததுலேருந்து 30 நாட்களுக்குள்ளாக நம்ம வந்து அப்பீலை வந்து நம்ம ஃபைல் பண்ணி ஆகணும். ஸோ இன்கேஸ் ஏதானு டிலேனா, ஏதானு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஏதோ உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி ஜென்யூனான காரணங்கள் இருந்தால் தான் யூஸ்வலாக அந்த கமிஷன்ஸில் கன்சிடர் பண்ணுவாங்க நம்மளோட டிலேவை. அதனால மேக்ஸிமம் டிலேவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. டைம்குள்ளே நம்ம வந்து கேஸை ஃபைல் பண்ணுறது எப்போவுமே நல்லது. கோர்ட் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பீல் போகும்போது பர்டிகுலராக ஒன்றும் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு கன்சியூமர், ஸோ ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஒரு ஆர்டரில் வந்து 50,000 ரூபாய் நீங்கள் கன்சியூமருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அந்த பார்ட்டி வந்து அப்பீல் போகிறாங்கன்னு சொன்னாக்க, இப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு இப்போ 50,000 ரூபாய் சொல்லியிருக்காங்கன்னா அதில் 50% அமௌண்ட்டை அவங்க டெபாசிட் பண்ணணும் அப்பீல் ஃபைல் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஃபீங்கிறது ஆக்சுவலாக. அதர்வைஸ் தனியாக கோர்ட் ஃபீ அப்படின்னு கிடையாது. அதுவும் கன்சியூமருக்கு அது வந்து அப்ளை ஆகாது ஆக்சுவலாக. ஸோ கன்சியூமர் வந்து ஒரு கேஸில் லூஸ் பண்ணிட்டாரு, அவர் அப்பீல் போகிறாரு அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு வந்து ஒரு ஃபீயும் கிடையாது. ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த கன்சியூமர் வந்து ஒரு லேடி அண்ட் அவங்க வந்து ஷி இஸ் எம்ப்ளாய்டு, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். அவங்க 2 சின்ன குழந்தைங்க அண்ட் ஹஸ்பண்டும் எம்ப்ளாய்டு, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபைப்ராய்ட்ஸ், யூட்ரஸில் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து யூட்ரஸ் எடுக்கணும். யங் ஏஜ் தான், அரௌண்ட் 40, பட் வந்து ப்ராப்ளம் இருந்ததுனால யூட்ரஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த டாக்டர் வந்து அவங்க பெரிய ஹாஸ்பிட்டல் தான், பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல். ஸோ அவங்க வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரெகுலராக யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெகுலராக ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் லேப்ரோஸ்கோபிக் மெத்தடில் பண்ணினாக்க உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நீங்கள் ஒர்க்கையும் ரெஸ்யூம் பண்ண முடியும், ரொம்ப பெயின் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து ஓகே, சின்ன குழந்தைங்க இருக்குது, இவங்களோட வேலையும் வந்து ரொம்ப லீவெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து தே ப்ரிஃபர் டு கோ ஃபார் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. ஃபீஸ் ஜாஸ்தியானால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணி யூட்ரஸ் எடுத்துட்டு ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே ஷி வாஸ் டிஸ்சார்ஜ். அண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்துட்டு என்ன ஆயிருக்கு, அடுத்த நாளே வந்து அவங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. உடனே வயிறு வலிக்குது என்னடான்னு பார்த்தா டாக்டர் கிட்ட பேசியிருக்காங்க. இல்லை ஒன்றும் இல்லை சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து ஏதோ சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுக்கு வந்து வயிறு வலி ஜாஸ்தி ஆகிட்டே போயிருந்திருக்கு. ரொம்ப அன்பேரபுளாக போன உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு வந்துட்டாங்க ஹஸ்பண்ட் அவங்கள. இதுக்கு நடுவில் வயிறு வீங்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் சிவியராக கண்டிஷன் ஆகுதுன்னு உடனே டாக்டர்ஸ் உடனே பயந்துட்டு அவங்கள உடனே ஃபுல்லாக தரோவாக எக்ஸாமின் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்கேனு அதெல்லாம் பார்த்துட்டு யூரோலஜிஸ்ட் ஏதோ வரவழைச்சிருக்காங்க. இவங்க அதுக்குள்ளே வந்து ஒரு செமி கோமட்டோ ஸ்டேஜில் போயிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு மயக்க நிலையில் போயிட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டு இது ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக இன்னொரு சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவருக்கு பயங்கர ஷாக் போல இருக்கு. என்ன மேடம் சொல்கிறீங்கன்னா, இல்லை எமர்ஜென்சியான ஒரு சர்ஜரி பண்ணியே ஆகணும், அதுக்கப்புறம் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஓகேன்னு சைன் பண்ணியிருக்காரு. உடனே போயிட்டு அவங்களுக்கு சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தா ஆக்சுவலாக வந்து ஃபுல் வயிறு ஓப்பன் பண்ணி என்ன இருந்திருக்குன்னா, ப்ரீவியஸ் சர்ஜரியில் வந்து அவங்களுடைய யூரித்ரா வந்து டேமேஜ் ஆயிருந்திருக்கு. அவங்க ப்ரீவியஸ் சர்ஜரி பண்ணும்போது ஏதோ எக்யூப்மெண்ட் பட்டு யூரித்ரா டேமேஜ் ஆனதுனால அவங்களுக்கு வந்து
யூரின் வந்து வயத்தில் கலெக்ட் ஆகி அதுதான் வந்து காம்ப்ளிகேஷன், அந்த பெயின் அதெல்லாம் வந்துருந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஃபுல் எகெயின் அவங்களுக்கு முதல்ல என்ன வந்து பண்ண வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணாங்களோ அதை பண்ணும்படியாகி ஃபுல் வயரை ஓப்பன் பண்ணி அப்புறம் அந்த யூரித்ராவை வந்து ரிப்பேர் பண்ணி அந்த யூரோலஜிஸ்ட் அதுக்கு தான் கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அதை வந்து சரி பண்ணி அதுக்கப்புறம் 1 மாதம் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து அவ்வளோ பெயின் அண்ட் அவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சு அதுக்கப்புறமா தான் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. அந்த டிஸ்சார்ஜ் டயத்தில் பெஸ்ட்டு அதுதான். ஆக்சுவலாக என்னன்னா ஹாஸ்பிட்டல் வந்து அவங்களுக்கு திருப்பி அந்த சர்ஜரி ஹாஸ்பிட்டலைசேஷன் எல்லாத்துக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு பில்லு கிட்டத்தட்ட 5 lakhsக்கு வந்து ஒரு பில் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு, நீங்க பண்ண தப்புனால தானே இது திருப்பி 2வது முறை நடந்திருக்கு, நீங்க எப்படி நீங்க சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாக்க, அதெல்லாம் இல்லை, நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும், வேணா அஸ் அ குட்வில் ஜெஸ்டர், ஒரு நல்லிணக்கத்தின் இதுவாக காரணமாக நான் வேணா நாங்கள் ஒரு 30,000 ரூபாய் வேணால் நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், பட் நீங்கள் மிச்ச பணத்தை கட்டினா தான் நீங்கள் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் அவங்க அந்த பணத்தை கட்டி வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா அட்வொகேட்டு யார்கிட்டயோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணினது இது, அதனால எனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். அதோட எங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு அளவே இல்லை. அந்த டைமில் வந்து ஹஸ்பண்டு குழந்தைங்க தனியாக இருந்தது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு சரியாக ஆயிரணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம். அண்ட் அவங்க ஒய்ஃப் வந்து பெயின் தட் ஷி வென்ட் த்ரூ, அந்த பேஷண்ட்டு, அண்ட் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அவங்களுடைய அந்த வலி அது எல்லாத்துக்கும் வந்து நஷ்ட ஈடும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து லெட்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒன்றும் பதிலே இல்லாமல் போயிட்டு, ஆனால் என்னன்னாக்கா அவங்க கொடுத்த அந்த டிஸ்சார்ஜ் சம்மரியிலேயே வந்து 2வது தடவை கொடுத்த டிஸ்சார்ஜ் சம்மரியில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க, ப்ரீவியஸ் சர்ஜரியில் நடந்த அந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னால தான் இது நடந்தது அப்படிங்கிறது. ஸோ அதை பாயிண்ட்டாக வச்சு அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து கன்சியூமர் கமிஷனில் போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்வு வந்து அவங்களுக்கு கிடச்சிது. அது மாதிரி சில இதில் வந்து ப்ராமிஸ் பண்ணுவாங்க, சில ஹாலிடே போவாங்க, ஹாலிடே ட்ரிப்ஸ் போகும்பொழுது அதில் வந்து சில ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த ட்ராவல் ஏஜென்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணுவாங்க, பட் அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ரூம்ஸ்லேருந்து ஆரம்பித்து அவங்களுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸே வந்து அந்த கன்சியூமருக்கு வந்து ரொம்ப நைட்மேராக ஆயிரும். அந்த மாதிரியான கண்டிஷன்லையும் திருப்பி வந்துட்டு டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க ப்ராமிஸ் பண்ண சர்வீசஸ் அவங்க கொடுக்கல, பட் அதுக்கான சார்ஜஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கான நஷ்டஈடு கிடைச்ச கேசஸும் இருக்குது. ஸோ கன்சியூமர்ஸ் வந்து முன் வரணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து எந்த ப்ராப்ளம்னாலும் சின்ன விஷயம்னா கூட நம்ம வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாம் அதோடைய டாக்ஸஸ் எல்லாத்தையும் சேர்த்தது தான் அந்த ப்ரைஸ். அதனால வந்து அதை தாண்டி நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 2 ரூபா 3 ரூபானா கூட நம்ம அதை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கவே கூடாது. வி ஷுட் ஃபைட் பேக். நம்ம கேள்வி கேட்கணும், நாங்கள் எதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது கேட்கணும். அண்ட் எம்ஆர்பிக்கு மேலே நீங்கள் சார்ஜ் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டிஸோட பார்வைக்கு அந்த மாதிரியான கடைகளை நம்ம கொண்டு போகணும். அண்ட் நம்ம கேள்வி கேட்காத வரைக்கும் நம்மளை வந்து ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால நம்ம வந்து அலர்ட் கன்சியூமராக, அவேர் கன்சியூமராக நம்ம இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாகுது ஆக்சுவலாக. எஸ்பெஷலி இன்னைக்கு இகாமர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நிறைய அதோட ரிலேட்டட் சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம போய் ஒரு கடையில் தொட்டு பார்த்து பொருள் வாங்க முடியறதில்ல. அதனால வந்து ஆன்லைனில் பார்க்குறோம், ஆன்லைனில் பார்த்துட்டு நம்ம வந்து ஆர்டர் பண்ணி நம்ம பொருள்களை வாங்குகிறோம். அப்படிங்கிறப்போ அதில் சில சேலஞ்சஸ்லாம் இருக்குது. சில சமயம் பொருளே வந்து சேர்றதில்ல நம்மளுக்கு, அப்படியே வந்தால் சமயத்தில் டிஃபெக்டிவாக இருக்கும், அதை பிரித்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும்பொழுது நம்ம வந்து ஆன்லைனில் ஷாப் பண்ணும்பொழுது கேர்ஃபுல்லாக பண்ணணும். முக்கியமாக ஒரு நோன் பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்க மூலியமாக ஒரு நல்ல தெரிந்த கொஞ்சம் பாப்புலரான பிளாட்ஃபார்ம்ஸ் மூலியமாக நம்ம வாங்கினோம்னா ஏதானும் ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம அவங்களுடைய பார்வைக்கு கொண்டு போகும்பொழுது அவங்க வந்து அதுக்கு தீர்வு வழங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் டிரான்சாக்ட் பண்ணும்பொழுது ஆன்லைனில். ஸோ இதெல்லாம் சேலஞ்சஸ். ஸோ அஸ் கன்சியூமர்ஸ் நம்ம கொஞ்சம் அவேராக என்ன மாதிரியான ஓரளவுக்கு ஜெனுவினிட்டி, நம்ம இப்போல்லாம் நிறைய ரிவ்யூஸ்லாம் வருது. ஸோ அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசி ஜெனுவினான ஸ்டோர் தானா, கம்பெனி தானா, பிளாட்ஃபார்ம் தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு
நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பர்ச்சேசஸை பண்ணினோம். அப்பயும் சேலஞ்சஸ் வரும், பட் அட்லீஸ்ட் அதுக்கு கொஞ்சம் தீர்வு காண்றதுக்கான வழிகள் இருக்கும். அண்ட் அவங்களும் தே மே கம் ஃபார்வர்ட் ஆக்சுவலாக டு அட்ரஸ் த இஷ்யூஸ். அந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாமும் கன்சியூமர் கமிஷன்ஸில் நிறைய கேசஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. கன்சியூமர்ஸ் தீர்வுகள் கிடச்சிருக்கு. அஸ் அவேர் கன்சியூமர் நம்ம வந்து வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் எந்த மாதிரியான இதை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ். சரோஜா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.